ஒரு கனவோட, ஒரு ஆசையோட ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. உங்க திறமை, உங்க பேஷன் இது 2ம் உங்கள ஜெயிக்க வைக்கும்னு முழுசா நம்புறீங்க. ஆனா, கொஞ்ச மாசத்திலேயே அந்த கனவு ஒரு பெரிய பாரமா மாறிடுது. ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்ச வேலையே இப்போ ஒரு கட்டத்துல வெறுத்து போற அளவுக்கு சோர்வடைய வைக்குது. இது உங்க கதை மட்டும் இல்ல. நம்மள மாரி பல சின்ன பிசினஸ் ஓனர்ஸோட கதை. ஏன் இப்படி நடக்குது? உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இந்த நம்பர்ஸை கொஞ்சம் பாருங்களேன். அமெரிக்க தொழிலாளர் பியூரோவோட ஸ்டாட்ஸ் இது. முதல் வருஷத்துல ஆரம்பிக்கிற 100 பிசினஸ்ல 80 பிசினஸ் தாக்கு பிடிக்குது. சூப்பர்ல. ஆனா 5வது வருஷத்துல என்ன ஆகுது தெரியுமா? அதுல பாதி காணாம போயிடுது. 10 வருஷம் கழிச்சு பார்த்தா 3ல 1 பங்கு பிசினஸ் மட்டும்தான் இருக்கு. இது வெறும் நம்பர்ஸ் இல்லைங்க. இது ஒரு பெரிய வார்னிங். அப்போ இந்த தோல்விக்கு காரணம் என்ன? ஓனர் சரியா யோசிக்கலையா? இல்ல அவங்களுக்கு பேஷன் பத்தலையா? இல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணலையா? நிச்சயமா இல்ல. உண்மையான காரணம் இது எதுவுமே இல்ல. அது ஆழமா வேற எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு. அந்த மர்மம் என்னன்னு தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். வாங்க, லிசான்னு ஒருத்தவங்களோட கதையை கேட்போம். லிசாவுக்கு ஹேண்ட்மேட் சோப் செய்யறதுலாம் உயிர். அவங்க வீடு எப்பவுமே ஒரு ஸ்பா மாதிரி நல்ல வாசனையா இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், லிசா நீ கண்டிப்பா இதை ஒரு பிசினஸா பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த உந்துதல்ல டவுன்டவுன்ல ஒரு கியூட்டான சின்ன கடையும் திறந்தாங்க. ஆரம்பத்துல எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மக்கள் அவங்க சோப்பை ரொம்ப விரும்பினாங்க. பிசினஸும் நல்லா போச்சு. அவங்க கனவு கண் முன்னாடியே நிஜமாகிட்டு இருந்துச்சு. ஆனா வெறும் 6 மாசம் தான். அதுக்கப்புறம் நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. 24x7 வேலை வேலை வேலை. ஒரே சோர்வு, ஸ்ட்ரெஸ். சேல்ஸ் பார்க்கணும், ஸ்டாக்கை மேனேஜ் பண்ணணும், ஸ்டாஃப் பிரச்சனைகளை கவனிக்கணும். இப்படி எல்லாம் அவங்கள சுத்தி இருந்துச்சு. இதுல கொடுமை என்னன்னா, அவங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்ச அந்த சோப் செய்யற வேலையவே அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லீசா மாட்டினது இந்த என்டர்பிரினரியல் மித்ல தான். அதாவது, ஒரு வேலையை நல்லா செய்யறதுல நீங்க கெட்டிக்காரரா இருக்கலாம். அதனால அந்த வேலையை வச்சு ஒரு பிசினஸ் நடத்துறதுலயும் நீங்க கெட்டிக்காரரா இருப்பீங்க நினைக்கிறது தான் இங்க இருக்கிற பெரிய தப்பு. நல்லா சோப் செஞ்ச லிசா சோப் விக்கிற ஒரு பிசினஸ் நடத்துறதுல ரொம்பவே தடுமாறிட்டாங்க. சரி, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கு தான் நம்ம இந்த 5 விஷயங்களை பார்க்க போறோம். சின்ன பிசினஸ் பத்தின ஒரு பெரிய பொய் என்ன? நீங்க ஒரே நேரத்துல போடுற 3 தொப்பிகள். உங்க பிசினஸோட வளர்ச்சி நிலைகள், பிரான்ச்சைஸ் மனநிலை, கடைசியா உங்களுக்கான ஒரு 7 ஸ்டெப் ப்ளூ பிரிண்ட். முதல்ல அந்த பெரிய பொய் என்னன்னு பாப்போம். நம்மள பல பேரை தடுக்கி விளைவிக்கிற விஷயம் இதுதான். நீங்க ஒரு வேலையை செய்யறதும் அந்த வேலையை செய்யற ஒரு பிசினஸ உருவாக்குறதும் ஒண்ணு இல்ல. இது ரெண்டுமே கம்ப்ளீட்டா வேற வேற வேலைகள். யோசிச்சு பாருங்க, நீங்க ஆசைப்பட்டது சோப் செய்யத்தான். ஆனா இப்ப என்ன பண்றீங்க? ஸ்டாக்க பாத்துக்கிறீங்க, மார்க்கெட்டிங் பண்றீங்க, டாக்ஸ் கணக்க பாக்குறீங்க, ஸ்டாஃப் பிரச்சனைகளை சரி பண்றீங்க. நீங்க ஒரு ஆர்டிஸ்டா ஆரம்பிச்சீங்க, ஆனா இப்போ ஒரு இன்வென்டரி மேனேஜர், சேல்ஸ் பர்சன், அக்கவுண்டன்ட், ஹெச்ஆர்னு எல்லாமா மாறிட்டீங்க. இப்போ நம்ம எல்லாருக்குள்ளயும் நடக்கிற ஒரு உள் போராட்டத்தை பத்தி பேசுவோம். ஒவ்வொரு பிசினஸ் ஓனருக்குள்ளயும் 3 அழகழக ஆளுங்க இருக்காங்க. இந்த 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும்போது தான் உங்க பிசினஸும் நீங்களும் ரொம்ப டயர்டாயிரீங்க. மொத ஆள் த டெக்னீஷியன். இவங்க தான் வேலையை செய்யறவங்க. சோப் பண்றது, கேக் செய்யறது, பைக்கை ரிப்பேர் பண்றதுன்னு அந்த வேலையை நேசிக்கிறவங்க பகுதி தான் இது. நம்மள நிறைய பேர் ஒரு டெக்னீஷியனா தான் பிசினஸையே ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அந்த வேலையை செய்யறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது ஆள் த மேனேஜர். இவங்க தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றவங்க. பிளான் போடுறது, சிஸ்டம் உருவாக்குறதுன்னு எல்லாம் இவங்க வேலை தான். டெக்னீஷியன் செஞ்சு வச்ச குழப்பத்தெல்லாம் சரி பண்ணி ஒரு ஒழுங்க கொண்டு வரதே இவங்க தான். இவங்களுக்கு ஆர்டர் தான் முக்கியம். கடைசியா 3வது ஆள் த ஆண்டர்பிரனர். இவங்க தான் விஷனரி, கனவு காண்றவங்க. எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு வாட் இஃப்னு கேட்கறவங்க இவங்க தான். நம்ம பிசினஸ் எப்படி வளரணும், அடுத்த ஸ்டெப் என்னன்னு பெரிய லெவல்ல யோசிக்கிறது இவங்க தான். ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த 3 ரோல்ல நீங்க இப்போ எதுல அதிகமா மாட்டிட்டு இருக்கீங்க? நம்மள நிறைய பேரு லிசா மாதிரியே அந்த டெக்னீஷியன் ரோல்லயே ஸ்டக் ஆகிடுறோம். மேனேஜரையும் ஆண்டர்பிரனரையும் கண்டுக்காம விடுறதால தான் பிசினஸ் வளராம ஒரே இடத்துல நின்னுடுது. உங்க பிசினஸ ஒரு வளர்ற குழந்தையா கற்பனை பண்ணி பாருங்க. அதுக்கும் வளர்ச்சி பருவங்கள் உண்டு. அதுக்கும் க்ரோயிங் பெயின்ஸ் உண்டு. இந்த ஸ்டேஜஸை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். முதல் ஸ்டேஜ் குழந்தை பருவம், அதாவது இன்ஃபான்சி. இங்க நீங்க தான் பிசினஸ், பிசினஸ் தான் நீங்க. எல்லா வேலையும் நீங்க தான் பாப்பீங்க. 2வது ஸ்டேஜ் வளரிளம் பருவம், அதாவது அடாலசன்ஸ். இங்க நீங்க உதவிக்கு ஆள் வைப்பீங்க. ஆனா எல்லாத்தையும் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவீங்க. யாரையுமே முழுசா நம்ப மாட்டீங்க. கடைசியா முதிர்ச்சி, அதாவது மெச்சூரிட்டி. இந்த ஸ்டேஜ்ல உங்க பிசினஸ் உங்களை நம்பி இயங்காது. அதுக்கு பதிலா நீங்க உருவாக்கின சிஸ்டம்ஸை நம்பி அதுவா இயங்கு. இந்த ஒரு லைன் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க.
உங்க பிசினஸ் உங்கள சார்ந்து தான் இயங்குதுன்னா உங்களுக்கு ஒரு பிசினஸே இல்ல. உங்களுக்கு ஒரு வேலை தான் இருக்கு. அதுவும் நீங்க விரும்பாத பல பொறுப்புகள் நிறைஞ்ச ஒரு மோசமான வேலை. சரி, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? தீர்வு ஃப்ரான்ச்சைஸ் மைண்ட் செட். அதாவது உங்க பிசினஸ நீங்க 5000 ஃப்ரான்ச்சைஸ் விற்க போற மாதிரி உருவாக்கணும். நீங்க உண்மையிலே ஃப்ரான்ச்சைஸ் பண்ண போறீங்களோ இல்லையோ, ஆனா அப்படி நினைச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? அப்போதான் நீங்க இல்லாமலே இயங்கக்கூடிய தெளிவான சிஸ்டம்ஸையும் ப்ராசஸையும் உருவாக்குவீங்க. அதுதான் உங்களை உங்க பிசினஸ்ல இருந்து விடுவிக்கும். இந்த 2 சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசம் தான் இங்க எல்லாமே. டெக்னீஷியன் எப்படி யோசிப்பாரு, இந்த வேலையை நான் எப்படி இன்னும் பெட்டரா செய்யறதுன்னு யோசிப்பாரு. ஆனா ஒரு ஆந்திரபிரனர் எப்படி யோசிக்கணும், நான் இல்லாம இந்த சிஸ்டம் இந்த வேலையை எப்படி செய்யும்னு யோசிக்கணும். இந்த சின்ன மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் உங்க சுதந்திரத்துக்கான சாவி. ஓகே, இந்த மைண்ட் செட்டை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? உங்களை நம்பி இல்லாம உங்களுக்காக வேலை செய்யற ஒரு பிசினஸை உருவாக்க இதோ ஒரு சிம்பிளான 7 ஸ்டெப் ப்ளூ பிரிண்ட். கொஞ்சம் கவனமா கேளுங்க. 1, உங்க விஷன். 5 வருஷத்துல உங்க பிசினஸ் எங்க இருக்கணும்னு ஒரு தெளிவு வேணும். 2, ஆர்கனைசிங். கம்பெனில யாருக்கு என்ன வேலைன்னு ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் போடுங்க. 3, பில்டிங் சிஸ்டம்ஸ். மார்க்கெட்டிங்லேருந்து சேல்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் உருவாக்குங்க. 4, ஸ்டாஃபிங். வேலையை செய்ய ஆள் எடுக்காம நீங்க உருவாக்கின சிஸ்டத்தை இயக்கக்கூடிய ஆளை எடுங்க. 5, மார்க்கெட்டிங். உங்க கஸ்டமர் யாரு, அவங்களுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுங்க. 6, ஃபைனான்ஷியல் மாஸ்டரி. உங்க நம்பர்ஸை தெரிஞ்சுக்கோங்க, லாப நஷ்டம்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கடைசியா 7, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். உங்க சிஸ்டத்தை அப்பப்போ செக் பண்ணி இன்னும் பெட்டர் ஆக்கிக்கிட்டே இருங்க. இந்த மாத்திரத்தை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க ஒரு வழி இருக்கு. இனிமே நீங்க கிரவுண்ட்ல விளையாடுற ஸ்டார் பிளேயர் கிடையாது. நீங்க ஆட்டத்துக்கான பிளான போடுற கோச். உங்க வேலை விளையாடுறதில்ல, உங்க சிஸ்டம் இந்த ஆட்டத்துல ஜெயிக்கிறத உறுதி பண்றது தான் உங்க வேலை. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிப்போம். உங்க பிசினஸ் அது ஒரு வண்டி மாதிரி. உங்க வாழ்க்கையோட லட்சியங்களை அடையறதுக்கான ஒரு வாகனம். அதுவே உங்க வாழ்க்கையா மாறிடக்கூடாது. அந்த வண்டி உங்களை எங்க கூட்டிட்டு போகணும்னு நீங்க விரும்புறீங்க. அந்த இடத்த முடிவு பண்ணி அதுக்கேத்த மாதிரி உங்க பிசினஸை வடிவமைக்கிறதுல தான் உண்மையான வெற்றி இருக்கு.